2 ஸ்பூன் எண்ணெயில் மிளகு ஜீரகமும் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் அதே மாதிரி குறகுறன்னு தட்டி லைட்டாக எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்கும். சுரைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே மசாலா பொடி, காய்கறி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். அது கூட ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டுனா சூப்பரான நல்ல மணக்க காட்டமான சுரைக்காய் சாதம் ரெடி.